ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 3ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் 10வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ இந்த பாசுரத்திலே இதுவரை 9 பாசுரங்களாக மானசீகமாக ஆயர்பாடிக்கும் திருக்குடந்தைக்கும் திருவரங்கத்துக்கும் போய் 6 மாதம் நிரம்பிய குட்டி கண்ணனை ஆனந்தமாக தொட்டிலே கிடத்தி பல்வேறு தேவர்களும் பிராட்டிமார்களும் அவனுக்கு வெவ்வேறு பொருள்களை எல்லாம் காணிக்கையாக சமர்ப்பிக்க நாமும் இல்லத்திலோ உள்ளத்திலோ வெளிப்படையாகவோ மானசீகமாகவோ கண்ணனுக்கு சமர்ப்பித்து குட்டி கண்ணனுக்கு எல்லா விதமான அலங்காரமும் பண்ணி நாமும் அழகு பார்த்து பெரியாழ்வாருடைய அனுபவத்தில் ஒரு பகுதியை நாமும் பெற்று இன்புற்றோம். இப்ப இந்த பாசுரங்களை அனுபவிச்சவாளுக்கு என்ன பலன்னா, இதை அனுபவிச்சதே பெரிய பலன் தான். கிடைக்குமா? கண்ணனை இப்படி அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்குமா? அதுவே பெரிய பலன் தான். இருந்தாலும் அத்தோடு இன்னொரு பெரிய பலனும் நமக்கு உண்டு என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அதுதான் நிறைவு பாசுரம் 10வது பாசுரம். வஞ்சனையால் வந்த பேச்சி முலை உண்ட அஞ்சன வண்ணனை ஆட்சி தாலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே. இந்த பாட்டை 4 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். முதல் பகுதி யாரை குறித்து பாடப்பட்டது, 2வது பகுதி அவனுடைய எந்த வரலாறு இதிலே பாடப்பட்டது, 3 யார் பாடினார், 4 இதை சொல்வோருக்கு என்ன பலன். அப்படியே பாருங்க. முதல் பகுதி வஞ்சனையால் வந்த பேச்சி முலையுண்ட அஞ்சன வண்ணனை, பூத்தனையை அழித்த கண்ணபிரானை குறித்து இது பாடப்பட்டது. 2 கண்ணனுடைய எந்த சரித்திரம், ஆட்சி தாலாட்டிய அவனுடைய தாய் கண்ணனுக்கு எப்படி தாலாட்டு பாடினா அதை பற்றி பாடப்பட்டது. பாடினவர் யார்? செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல். வேதம் படித்தவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவர் பெரியாழ்வார் பாடியிருக்கார். சொன்னா என்ன பலன்? எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே. இதை மிச்சமில்லாமல் மொத்த பாட்டை யார் சொல்றாளோ அவர்களுக்கு துன்பமே வராது. வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை ஆட்சி தாலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே. இப்ப அப்படியே ஒவ்வொரு பதமாக பார்த்து கொண்டே வந்துருவோம். முதல் பகுதி யாரை குறித்து பாடப்பட்டது? வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை. வஞ்சனை அப்படின்னா ஏமாற்றுவது, வஞ்சிப்பதுன்னு அர்த்தம். வஞ்சனையால் வந்தனா ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவள் யாரு? பேச்சி, பூத்தனை. வஞ்சனையால் வந்த பேச்சி கண்ணனை ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல வந்தாலும். அது என்ன ஏமாற்றணுங்கிற எண்ணம்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அதுதான் தாயாக வந்த பேய். தாயாக வந்த பேயா? ஆமா, அவ பேச்சி தானே, அசுர பெண்மணி தானே. ஆனா அசுர வேஷத்துல வல்ல, வஞ்சனையால் கண்ணனை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு வந்த கண்ணனுடைய தாயான யசோதை வேஷத்திலேயே வந்த பேச்சி, பேச்சி ஆகிய பூத்தனை. அப்ப கண்ணனை ஏதோ ஏமாத்தி விடலாம், நாம அப்படி வெளி வேஷம் போட்டுன்னு வந்தா, இதனால ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சும்மா வெளி வேஷம் எல்லாம் போட்டுட்டு ஊரை ஏமாத்தலாம், எம்பெருமானை ஏமாத்த முடியாது. ஆனா பூத்தனை என்ன பண்ணாலாம், அவனையே ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு பேயாகிய அவள் தாய் வேஷம் போட்டுட்டு வந்தா பேச்சி. கண்ணன் என்ன பண்ணான்னா, முலையுண்ட அவளுடைய மார்பு, அதில் உள்ள விஷப்பால் அதை மொத்தமா சாப்பிட்டுட்டானாம். ஏன் சாப்பிட்டான்னா, அங்க பாருங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், நீ அம்மாவா நடிக்கிற, சரி நீ நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, நான் உன் குழந்தையா நடிக்கிறேன். குழந்தைன்னா என்ன பண்ணணும்? அம்மாட்ட பால் சாப்பிடணும், ஒழுங்கா சாப்பிடணும் இல்லையா? நீ அம்மாவா நடிச்சுக்கோ, நான் குழந்தையா நடிச்சுக்கிறேன்னு சொல்லி இங்க பாருங்க வியாக்கியானத்தை. தாய் வடிவை கொண்டு வஞ்சித்து வந்த பூத்தனையுடைய முலையை அவள் தாயாய் வந்தார் போலே தானும் பிள்ளையாய் கொண்டு, நீ அம்மா வாரியா, நான் குழந்தையாரேன்னா. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை இது. வெறும் பாலை மட்டும் சாப்பிடாது, அத்தோடு அவள் உயிர், மறுபிறவி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து அவளை அழிச்சுட்டான். அவளை அழிச்சதும் கண்ணன் என்ன பண்ணானா, அஞ்சன வண்ணனை. அஞ்சனம்னா மையின் அர்த்தம். போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா? அஞ்சன வண்ணனை. பெரியாழ்வார் பாருங்க எப்படி எல்லாம் அதை லிங்க் பண்ணிட்டு போறாருன்னு. அஞ்சன வண்ணன்னா மை போன்ற திருமேனி வண்ணம், கருப்பு வண்ணம் கொண்டவன் அர்த்தம். அதை எதுக்கு இங்க சொல்லணும்னா, பூத்தனை அழிச்சானோ இல்லையோ, பூத்தனை அழிச்சதும் கண்ணன் இன்னும் கருப்பா அஞ்சன வண்ணன் ஆயிட்டானோ. அதுக்கு முன்னாடி மேக வண்ணன், அப்படி ஒரு கருநீல வண்ணத்துல இருந்தான்.
ஆனா பூத்தனைய முடிச்சதும் அஞ்சன வண்ணனை நல்ல கருப்பா போயிட்டானா கண்ணுக்கு இனிமே வேற யாரும் மையே இட்டுக்க வேண்டாம். கண்ணனை அப்படி ஒரு தொட்டு அப்படியே கண்ணுல இட்டுண்டா மை இட்டுண்டாப்புல ஆயிடுமா, அவ்வளவு கருப்பா போயிட்டானா. ஏன் பூத்தனையோட விஷப்பால் ஏதாவது உள்ள போயிடுதா, அதனால அஞ்சன வண்ணன் ஆயிட்டானா? இல்ல, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், விரோதி போக பெற்றோம் என்னும் ஹர்ஷத்தாலே திருமேனியில் பிறந்த புகரை சொல்கிறது. அது வேற ஒண்ணும் இல்ல, பூத்தனையை அழிச்சான் இல்லையா, இந்த பூத்தனை நிறைய மக்களையும் குழந்தைகளையும் இப்படி கொண்டுட்டே இருந்தாலாம். அந்த பூத்தனையை அழிச்சதும் பகவானுக்கு சந்தோஷமா, அப்பா ஒரு பெரிய தீய சக்தி அழிச்சுட்டேன், இனி இவளால என் பக்தர்களுக்கு கஷ்டம் இல்ல, என் பக்தர்கள் இனி சந்தோஷமா இருப்பான்னு நம்மள நினைச்சு பெருமாள் சந்தோஷப்பட்டாரா. ரொம்ப சந்தோஷப்பட்டா கொஞ்சம் கருத்து போயிடுவாளாம். அதனாலதான் வெளுப்பா இருக்கவாள்லாம் எப்போதும் டென்ஷனாவே இருக்கு. அப்படி ஒரு தியரி சொல்றா. எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எதை பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கா, எதை பார்த்தாலும் ஒரு இரிட்டபிளாவே இருக்கான்னா அவ கொஞ்சம் வெளுப்பா இருப்பா. எல்லாம் டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லி யார் ஒருத்தர் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காளோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டா உடம்பு கருத்துருமா. கண்ணன் பூத்தனை அழித்தான் இல்லையா, மொத்தமா சந்தோஷப்பட்டான் அஞ்சன வண்ணனை, அதனால அவ்வளவு கருப்பா போயிட்டானா. இது ஏதோ மேலோட்டமா நாம நகைச்சுவை செய்தி சொல்வது போல இருக்கும். ஆனா ஆச்சாரியர்கள் வியாக்கியானம்ங்கிறது ஆழம் மிக்கது. இது சொல்ற விஷயம் என்னன்னா, பக்தர்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு அதை பார்த்து தான் சந்தோஷப்படுறான் பகவான். தனக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னு பெருமாள் வச்சுக்கிறது இல்ல. பக்தர்களுக்கு இவளால ஆபத்து, அவ போயிட்டா பக்தர்கள் நிம்மதியா இருப்பா, அதனால கருத்து போகிற அளவுக்கு கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டான்னா அப்ப பெருமாளுடைய கருணை வெளிப்படுறதா இல்லையா. அதை ஏன் இந்த இடத்துல பெரியாழ்வார் பாடணும்னா விஷயம் இருக்கு. அது போலத்தான் முதல் பாட்டுல நாம ஏதோ தொட்டில் கண்ணனுக்கு சமர்ப்பிச்சோம், கிங்கிணி சமர்ப்பிச்சோம், அரணாகயிறு சமர்ப்பிச்சோம்னா இதை வாங்கிட்டு தான் அவருக்கு பெருமை வரணும்னு தேவையில்லை. ஆனா பக்தர்கள் சமர்ப்பித்த போது பரவாயில்லையே, என் பக்தன் ஆசையா எனக்கு கொடுத்தானேன்னு அப்படி ஆனந்தப்பட்டானா. அப்போ பக்தனுடைய கஷ்டத்தை போக்கும் போது எப்படி சந்தோஷப்படுவானோ அது போலத்தான் பக்தன் ஒண்ணு கொண்டு வந்து பக்தியோடு சமர்ப்பித்தாலும் பூத்தனையை வதைத்த போது பக்தர்களை காப்பாத்திட்டேன்னு எப்படி மகிழ்ந்தானோ, நாம் சமர்ப்பித்த ஒவ்வொரு பொருளையும் ஏற்றுக்கொள்ளும் போதும் அந்த மகிழ்ச்சியை கண்ணன் அடைந்தான். அவனுக்காக பாடப்பட்டவை இந்த 10 பாசுரங்கள். அதனால ஏமாத்த வந்த பூத்தனை என்ற பேச்சியினுடைய மார்பகத்தில் உள்ள விஷப்பாலை உறிஞ்சி முடித்த அந்த கருமை நிறம் கொண்ட கண்ணனுக்காக பாடியவை இந்த 10 பாசுரங்கள். அடுத்து 2வது பகுதி. அதுல கண்ணனுடைய எந்த சரித்திரம் அவனுக்கு நிறைய இருக்கு. இப்ப இந்த பதிகத்தில் என்ன பாடியிருக்காருன்னா, ஆச்சி தாலாட்டிய, இது கண்ணனுக்கான ஒரு தாலாட்டு. ராமபிரானுக்கு தாலாட்டு என்பது நம்ம குலசேகர பெருமாள் மண்ணுபுகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கன்னினன்மா மதில் புடை சூழ் கடபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. கௌசல்யா எப்படி பாடியிருப்பாளோ அத குலசேகர பெருமாள் பாடிட்டார். குலசேகர பெருமாளுக்கு அடுத்து வந்தவர் தான் பெரியாழ்வார். இவர் யோசிச்சார், எங்கேயாவது ராமனை தாலாட்டினதாக வால்மீகியோ வேற ரிஷிகளோ சொல்லியிருக்காளா? சொல்லவே இல்லை. ராமன்னு சொன்னாலே நமக்கு ஒரு 12 வயசுக்கு அப்புறம் உள்ள ராமன் தான் ஞாபகத்துக்கு வருவானே ஒழிய இன்னைக்குமே இந்த குட்டி ராமன், குழந்தை ராமன் இதெல்லாம் கிடையாது. அவருக்கே தாலாட்டு பாடி இருக்கும் போது எங்க கண்ணன்னு சொன்னாலே குட்டி கண்ணன் தான். இந்த பிறந்ததுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணன் நிறைய பண்ணியிருந்தாலும் பக்தர்களுக்கு அதெல்லாம் அப்புறம். எங்க கண்ணன்னு சொன்னா விளையாடணும், வெண்ண திருடணும், மலையை தூக்கணும், பாம்பு மேல நாட்டியம் ஆடணும், எங்க வீடு வீடா ஓடி வரணும், எங்களோட விளையாடணும், செல்லமா பொய் சொல்லணும், செல்லமா திருடணும், இதெல்லாம் பண்ணி விஷமம் பண்ணாதானே கண்ணன். விஷமக்கார கண்ணன், குட்டி கண்ணன், சுட்டி கண்ணன், குறும்பு கண்ணன் அப்படித்தானே வேணும். அப்போ பெரியாழ்வார் யோசிச்சாராம், அங்கேயே தாலாட்டு பாடியிருக்கா, என் கண்ணனுக்கு நான் பாடுறேன்னு சொல்லி ஆச்சி, ஆச்சின்னா அம்மா தாயின்னு அர்த்தம், ஆச்சி தாலாட்டிய. யசோதை எப்படி தாலாட்டுவாளோ அந்த யசோதையின் தாலாட்டை அப்படியே கண்ணனை தொட்டில்ல போட்டு மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு கண்ணனுக்கு ஒரு அற்புதமான தாலாட்டு. இது கண்ணனுக்கு ஒரு தாலாட்டு என்று பெரியாழ்வார் யசோதை பாடியது. இதுதான் 2வது விஷயம். அப்ப ஆச்சி தாயின் ஸ்தானத்தில் இருந்து தாலாட்டிய, தாலாட்டாக பாடப்பட்ட, லுல்லபின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாலாட்டாக பாடப்பட்ட பாசுரங்கள் 3. இதை பாடினவர் யார்? நம்ம பெரியாழ்வார். செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படிப்பட்ட ஊர்னா வேதம் வல்லார்கள் அங்க நிறைய பேர் இருக்காளாம். அந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா செஞ்சொல் மறை. செஞ்சொல் அப்படின்னா இந்த இடத்துல செம்மைனா சத்தியம், உண்மைன்னு அர்த்தம். செஞ்சொல் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை சொல்லக்கூடிய சிறப்பான சொல்லுன்னு அர்த்தம். அப்போ செஞ்சொல் மறை அப்படின்னா வேதம் இருக்கே, வேதத்துக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ்ங்கிறது கிடையாது. இதுன்னா நான் கொஞ்சம் அதுக்கு சாதகமா பேசிக்கிறேன், அதுவா அதை மட்டும் தட்டுறேன்.
நிறைய பேர் எழுதுறவாள்லாம் இன்னைக்கு பாருங்களேன், இந்த மீடியான்னு சொல்றா பாருங்க, தூக்கி எழுதுவார்கள் அல்லது தாக்கி எழுதுவார்கள், ஆனா உள்ளதை உள்ளபடி எழுத மாட்டார்கள் அப்படின்லாம் சொல்றா இல்லையா. ஆனா இன்னைக்கு ஒரு சௌரியம், இந்த சோசியல் மீடியால இருந்து வந்தது என்னன்னா, அவாவாளுக்கு எந்த நியூஸ் பிடிக்குமோ அதுக்கேத்த சேனலை ஓபன் பண்ணி அவாவா பாத்துக்கலாம். ஒரு காலத்துல செய்தின்னு சொன்னா என்ன செய்தி நடந்ததோ அதை சொல்வார்கள். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவாவா பல விங்ஸாக பிரிஞ்சு இருக்கிறதுனால, ரெக்கைகள்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால, நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவர் சார், நீங்க உங்களுக்கு ஏத்த யூடியூப் சேனல் 10 இருக்கு, அதுல எங்க வேணாலும் ஓபன் பண்ணுங்க. ஒரு செய்தியை உங்களுக்கு பிடித்த கோணத்தில் அவர் வழங்குவார். இது பிடிக்கலையா அங்க போங்க, அவர் அவருக்கு பிடிச்ச கோணத்துல வழங்குவார். இது உலகத்துல பாசிபிள். ஆனா வேதம் இருக்கே, வேதம்ங்கிறது மனிதனால் இயற்றப்படாதது. வேதம்ங்கிறது நித்தியமாக எப்போதும் இருப்பது. அதுதான் செஞ்சொல். அப்போ வேதத்துக்கு நம்மளை ஏமாத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு பாருங்க. நிறைய பேர் நம்ம வேதத்தை கேள்வி கேட்கிறோம், இது பண்றோம். யாராவது எழுதியா வச்சா அல்லது ஏமாத்தணும் நமக்கு நோக்கம் இருக்கா? எப்போதும் பகவானின் மூச்சுக்காற்றாக, அதுக்கு இன்னொரு ஆழ்ந்த விளக்கமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். பகவானின் மூச்சுக்காற்றுன்னு இப்போதைக்கு வச்சுப்போமே. பகவானின் மூச்சுக்காற்றாக எப்போதும் நமக்கு நன்மை செய்வதற்காக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய டிவைன் சவுண்ட்ஸ் அது. அப்ப அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ் கிடையாது. என்ன இருக்கோ இருக்கிறத இருக்கிறபடி சொல்லும். நம் புத்திக்கு எட்டாத பல விஷயங்களை சொல்லும். அதுதான் அந்த செஞ்சொல். அந்த செஞ்சொல் மறையவர். அந்த தப்பாது உண்மையை சொல்லக்கூடிய செஞ்சொல்லாகிய வேதமாகிய மறையிலே வல்லவர்கள் மறையவர். செஞ்சொல் மறையவர். அப்படிப்பட்ட வேதங்களிலே வல்லவர்கள் வாழக்கூடிய சேர், அவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய புதுவை பட்டன் சொல். புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர். வேதம் வல்லவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய, அவளுக்குள்ள எந்த ஒரு மியூச்சுவல் கான்ஃபிளிக்டும் இல்லாமல், பொறாமை சண்டை உள்ளிட்டவை இல்லாமல், எல்லோரும் ஒற்றுமையாக, வேதம் வல்லவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டன் சொல். பட்டன் என்று சொன்னால் கற்றறிந்த சான்றோர்னு அர்த்தம். இவர்தான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழி அறுத்தவராச்சே. அப்படி பொற்கிழியே கீழே அருந்து விழும்படியாக அத்தனை வேத சாஸ்திரங்களிலும் வல்ல பட்டர், சாஸ்திரம் வல்லவராக, எல்லா ஞானமும் பெற்றவராக விளங்கினவர். அப்படி வேதம் வல்லார்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கற்றறிந்த சான்றோராக விளங்கக்கூடிய பெரியாழ்வார் சொல், அவருடைய சொல்லால், அவரது பாசுரங்களால் உருவானது இந்த பதிகம் என்பதை காட்டிட்டார். அப்ப மூணாவதும் பார்த்துட்டோம், யார் பாடினாங்கிறத பார்த்துட்டோம். இப்ப நாலாவது, இதை சொல்லக்கூடிய நமக்கு என்ன பலன்னா, இங்க கொஞ்சம் பெரியாழ்வார் புடி வச்சுட்டார். போன பதிகத்துல என்ன சொன்னார், நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க பலன் உண்டு. இங்க என்ன சொல்லிட்டார், ஒரே ஒரு கண்டிஷன், எஞ்சாமை வல்லவர்க்கு. எஞ்சுதல்னா மிச்சம் இருத்தல்னு அர்த்தம். எஞ்சாமை என்றால் மிச்சம் இல்லாமல், அதாவது எந்த குறையும் இல்லாமல், வல்லவருக்குன்னா சொல்ல வல்லவருக்குன்னு அர்த்தம். அது என்ன குறை இல்லாமல் மிச்சம் இல்லாமல்னா என்னன்னா, எங்கேயாவது ஒரு பாட்டை விட்டுடக்கூடாதான். ஏன்னா கண்ணன் திருமேனிக்கு கிங்கிணியும் அணிவிக்கணும், அரங்காண்கையரும் அணிவிக்கணும், இடுப்புல வஸ்திரமும் வேணும், அதுக்கப்புறம் உடைவாளும் வேணும், சந்தன காப்பும் வேணும், மஞ்ச காப்பும் வேணும், நெத்தியில திலகமும் வேணும், தலையில பொறுப்பும் வேணும், நெத்தி சூட்டிங்கும் வேணும், எல்லாமே வேணும். நான் எங்கேயாவது அவசரத்துல திடீர்னு நம்ம சில பேர் தாவுவோம் இல்லையா, 5ஆம் பாட்டுல இருந்து 7ஆம் பாட்டுக்கு தாவறது, இப்படியெல்லாம் மட்டும் தாவிடாதீங்க. எஞ்சாமை வல்லவருக்கு. எஞ்சாமை மிச்சமில்லாமல் மொத்தமாக இந்த பதிகங்களை அனுபவிக்கணும். அப்படியே திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் கண்ணனுக்கு என்னென்ன திருவாபரணங்கள் ஒத்தொத்தரும் என்னென்னலாம் சமர்ப்பிச்சா அதை நன்றாக அனுபவித்து, எஞ்சாமை வல்லவர்க்கு, குறைவில்லாமல் இந்த 10 பாசுரங்களை யார் சொல்ல வல்லவர்களோ அவர்களுக்கு இல்லை இடர்தானே. இடர்னா துன்பம்னு அர்த்தம். இல்லை இடர்தானேன்னா அவர்களுக்கு ஒரு துக்கம், ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் கூட வாழ்க்கையில் வரவே வராது. எப்போதும் கிருஷ்ணானுபவத்தோடு அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள். அதனால மிச்சமில்லாமல் இந்த 10 பாசுரங்களையும் சொல்லிட்டா அவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பமே வராதுங்கிறது தான் பலன். அப்போ வஞ்சித்து வந்த பூத்தனைங்கிற பேச்சியின் முலையை உண்ட கருமை நிறம் கொண்ட மைப்போல் கருத்த கண்ணனுக்காக பாடப்பட்டவை. அவனை யசோதை எப்படி தாலாட்டினாளோ அதை அனுபவித்து பாடப்பட்டவை இந்த 10 பாசுரங்கள். அதுக்கப்புறம் இதை பாடினவர் வேதம் வல்லார்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழும் பட்டர் பிரான் பெரியாழ்வார். இதை மிச்சமில்லாமல் யார் சொல்றாளோ அவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பமே வராது. வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை ஆட்சி தாலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர்ப்புதுவை பட்டன் சொல், எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். The kajal colored Krishna drank the breast milk of Putana who came to cheat him. The way Mother Yashoda sang lullaby to child Krishna was explained by Bhattar Piran of Srivilliputur, where Vedic Pandits reside together. Those who chant all these 10 verses without missing anything will not have
எனி சஃபரிங்ஸ் இன் தேர் லைஃப்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆக கண்ணனுக்கு ஜம்முன்னு தாலாட்டு பாடியாச்சா. இனி பெரியாழ்வார் திருமொழியின் முதல் 10 4ஆம் திருமொழி தன் முகத்து சுட்டி என்று தொடங்கக்கூடிய பதிகம். இது ரொம்ப ஒரு அற்புதமான பதிகம். கண்ணன் இப்போதான் மெல்ல மெல்ல தவழ தொடங்குகிறான். இப்போ 6 மாச கண்ணனாக போன பதிகம் ஃபுல்லா பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப அடுத்து கண்ணபிரானுக்கு ஒரு 9லேருந்து 10 மாசம் தவழக்கூடிய குழந்தையாக கண்ணன் தவழ ஆரம்பிச்சுட்டான். இவன் தவழ ஆரம்பிச்சான்னா அடுத்து விஷமம் வேற ஆரம்பிச்சிருவானே. இவன் தொட்டுன்னு இருக்கும் போதே பண்ண விஷமம் தாங்காது. இன்னும் தவழ்ந்தா எவ்வளவு விளையாடுவான். அங்க மட்டும் இல்ல, நம்ம ஒத்தொத்தர் இல்லத்திலும் உள்ளத்திலும் நாளை முதல் கண்ணன் தவழப் போகிறான். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தலாட்டிய வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தலாட்டிய செஞ்சொல் மறையவர் புதுவைப்பட்ட சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லையிட தானே. செஞ்சொல் மறையவர் புதுவைப்பட்ட சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லையிடத்தானே. எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே.